அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேசெடுத்துக் கொண்ட விடயம் என்னவென்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியதாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தாயின் பெயர் ஆமினா, அவர்களின் தந்தையின் பெயர் அப்துல்லா. பிறப்புக்கு முன் தந்தையையும் பிறப்புக்கு பின் தாயையும் இழந்து அனாதையாக வாழ்ந்தார்கள். அவர்களை மக்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று அழைத்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என போதித்தார்கள். அவர்கள் 40 வயதில் நபி பட்டம் பெற்ற நபி அவர்கள் இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி ஆவார்கள். அவர்களின் மூத்த மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். அவர்களின் இறுதி மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் வழங்கப்பட்டது. நன்மையை ஏவி தீமையை தடுத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63ஆம் வயதில் வஃபாத்தாவினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வஸ்ஸலாம். முயற்சிகள் உலகம் பேசும், ஒரு மனதிலும் ஒளி விதைக்கும், வெற்றி பாதையெல்லாம்